அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கு ஒரு 3 வீடியோ போட்டிருப்போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க் நம்ம பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 கேள்வி பக்கம் கேட்பாங்க. ஓகேவா? நமக்கு தனி வட்டி கூட்டுவட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 6 கேள்வி பக்கம் வந்துருங்க. இதில் ஒரு 4 கேள்வி ஆக மொத்தமாக நமக்கு இந்த 2 டாபிக் முடிச்சோன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து குறைஞ்சது ஒரு 9லேருந்து ஒரு 10 கேள்வி நமக்கு கண்டிப்பாக வருங்க. ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். முதல் கேள்வி பாருங்கள். இது எப்படி போகிறதுன்னு நான் சொல்கிற மெத்தட் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், அந்த ஃபார்மெட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி கிராஸ் 2 கோடு போட்டுக்கோங்க. அது அப்படி மேலே கிராஸ் அப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு என்ன கொடுக்குறாங்க, ஏ வந்து 20 நாள் சொல்லியிருக்காங்க, பி வந்து 30 நாள் சொல்லியிருக்காங்க. இந்த போர்ஷன் ஏவுக்கு கொடுத்துருங்க, இந்த போர்ஷன் பிக்கு கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ ஏவுக்கு எவ்வளோனா 20, பிக்கு எவ்வளோ 30, இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துங்க 2 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து நீங்கள் எப்படி பிரிக்கலாம், 3 × 10ன்னு பிரிக்கலாமா, இதை வந்து 2 × 10ன்னு பிரிக்கலாம். ரெண்டுலேயும் காமனாக என்னங்க இருக்குது, 10 இருக்கா, அந்த 10 இங்கே சைடில் எழுதி வச்சுக்கோங்க. மீதிக்கிற நம்பர் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது, ரெண்டுலேயும் காமனாக எதுனா இருக்கா, இருக்காது. அதனால் இது 2 டேரெக்டாக அப்படியே பெருக்கிடுங்க. பெருக்கினா எவ்வளோங்க வருது, நமக்கு 6 வருமா, அந்த 1000 எடுத்துன்னு வந்து இங்கே பெருக்கிடுங்க. பெருக்கினா எவ்வளோங்க வருது, 60. அப்போ நமக்கான மொத்த வேலை எவ்வளோங்க, 60. இதுதான் நமக்கான எல்சிஎம்மும் கூட. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மொத்த வேலைங்க. ஓகேவா? இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்றவர் 20 நாளில் முடிக்கிறாருங்க, பின்றவர் 30 நாளில் முடிக்கிறாரு. மொத்த வேலை எவ்வளோங்க இருக்குது, நமக்கு 60 வேலை இருக்குது. அப்போது 60 வேலையை ஏ வந்து 20 நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவர் எத்தனை வேலை செய்யணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வேலை செய்யணும். கரெக்டாக? இப்போ இந்த 20 கூட நீங்கள் 3 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வரும். கரெக்டாக? இப்போ இந்த 30 கூட எதை பெருக்குனாங்க உங்களுக்கு 60 வரும், 2 பேருக்குனா வரும். கரெக்டாக? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே நம்ம என்ன போடுறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏவோட ஒரு நாள் வேலை. அப்படின்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாருங்க. ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சு மொத்தமாக இருக்கிற 60 வேலையை 20 நாளில் முடிக்கிறாரு. அதே மாதிரி பின்றவர் ஒரு நாளைக்கு 2 வேலை செஞ்சு 60 வேலையை 30 நாளில் முடிக்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ 2 பேருமே சேர்ந்து கேட்குறாங்க இல்லைங்களா? அப்போ சேர்ந்து கேட்டாங்கன்னா 2 பேருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலைங்க செய்கிறாங்க, ஏ வந்து 3 வேலை, பி வந்து 2 வேலை, ஆக மொத்தமாக 2 பேர் சேர்ந்து 5 வேலை செய்கிறாங்களா? அந்த 5 வேலையை எடுத்துகிட்டு வந்து மொத்த வேலையை வகுத்துருங்க. மொத்த வேலை எவ்வளோ, நமக்கு 60. அப்போ 60 இந்த 5ஆல் வகுத்தினா எவ்வளோ வரும், நமக்கு 12ன்னு கிடைக்கும். அப்போ 2 பேரும் சேர்ந்து 12 நாள் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, 12ன்றது நமக்கு சரியான ஆன்சராக வரும். இந்த மாதிரி தாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக தான் சொல்கிறேன். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே. நான் எல்லா சமூகமே இதே மாதிரி தான் போட போகிறேன். ஓகேவா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஏ என்பவர், அதாவது ஏ மட்டும் ஒரு வேலையை வந்து நமக்கு 60 நாளில், பி மட்டும் வந்து 20 நாளில், 2 பேருமே சேர்ந்தால் எவ்வளோ நாள்னு கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முன்ன போட்ட மாதிரி 2 கோடு கிராஸில் போட்டுக்கோங்க, நேராக பிரிச்சுக்கோங்க. இப்போ ஏவுக்கு எவ்வளோ, நமக்கு 60, பிக்கு எவ்வளோ 20. இப்போ எப்படி நம்ம பிரிக்கலாம், எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓர் 20 20ன்னு பிரிச்சுக்கலாமா? அப்போது ஓர் 20 20ன்னு பிரிக்கலாம். இதை வந்து பாருங்கள் 3 20 60ன்னு போடலாமா? 3 × 20. இப்போ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, நமக்கு 20 இருக்கா, அந்த 20 எடுத்துக்கோங்க. இங்கே 1 3 பெருக்கினீங்கன்னா நமக்கு 3 தான் வரப்போகுது. அப்போ இதுக்கான எல்சிஎம் எவ்வளோங்க, நமக்கு 60ன்னு தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போது ஏ வந்து 60 நாள் செய்கிறாருங்க. அப்போனா அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சால் 60 வேலையை 60 நாளில் முடிக்க முடியும். இப்போ பாருங்கள், பி வந்து 20 நாள்லேயே முடிச்சிடுறாரு. அப்போ அவர் எவ்வளோ செய்யணும், ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யணும். 3 வேலை செஞ்சால் 20 நாளில் 60 வேலையை முடிக்க முடியும். இப்போ என்ன கேட்குறாங்க, நமக்கு 2 பேருமே சேர்ந்து தானே கேட்குறாங்க, இருவரும் சேர்ந்து தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், சென்ட்ரல் இருக்கிற 2 கூட்டிக்கணும். கூட்டினா எவ்வளோ வேலைங்க வருது, நமக்கு 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 வேலை செய்கிறாங்க. நமக்கு மொத்த வேலை எவ்வளோ, 60 வேலை இருக்குது. அப்போ எட்டுன்னு வந்து 4 எட்டுன்னு வந்து இங்கே வகுத்துருங்க. வகுத்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், நமக்கு 15ன்னு கிடைக்கும். கரெக்டாக? 15ன்னு கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சேர்ந்து நமக்கு 15 நாளில் முடிச்சிருவாங்க. ஓகேவா? தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் இங்கே லோட் ஆக மாட்டேங்குது, எங்கள் செம்ம காணும். ஓகே, பேஜ் எதுனா எக்ஸ்ட்ரா போயிடுச்சான்னு தெரியல, ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டு, ஒரு பேஜ் டம்மியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேருமே தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டாங்களா? இங்கே வந்து சேர்ந்து கொடுத்துருக்காங்க, தனியாக கேட்குறாங்க. எப்படி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பண்ணணும். நான் ஸ்டெப்பை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், இதுக்கு எப்படி போடணும்னு சொல்லிட்டு. முன்ன போட்ட மாதிரி தான், கொஞ்சம் இதுக்கு மாறும். எப்படின்னு பாருங்கள். நமக்கு முன்ன போட்ட மாதிரி என்ன பண்ணுங்கள், 2 கோடு கிராஸாக போட்டுக்கோங்க, ஒரு கோடு மேலே பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஏபி சேர்ந்து எவ்வளோங்க, ஏபி சேர்ந்தால் 8 நாளில் செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஏபியை சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு
8ன்னு இங்கே போட்டுக்கோங்க. இப்போது ஏ மட்டும்னா 12 நாள் செய்கிறாரு, அப்போது இந்த இடத்துல வந்து 12ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஏ மட்டும். ஓகேவா, நம்ம யாரை கேட்குறாங்க, பி மட்டும் தனியாக கேட்குறாங்க. ஓகேவா, முன்ன போட்ட மாதிரி தாங்க பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன இருக்குது, 8ன்னு இருக்கா, அப்போ 2 நாங்க 8ன்னு போடலாமா, இங்கே வந்து 3 நாங்க 12ன்னு போடலாமா. ரெண்டுலையும் காமனாக இருக்கிறது நமக்கு 4 சைடில் எழுதிக்கோங்க. மீதிக்கிற நம்பர் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 பேருக்குன்னா நமக்கு 6ன்னு வருமா. அப்போ 6 நாங்க எவ்வளோங்க, நமக்கு 24. அப்போ அந்த 24ன்றது நமக்கு மொத்த வேலை. இப்போது ஏபி சேர்ந்து எவ்வளோ வேலைங்க செய்கிறாங்க ஒரு நாளைக்கு, நம்ம அவங்க 8 வேலை செய்கிறாங்க. மொத்தமாக இருக்கிறது 24 வேலை இருக்குது. அப்போ எத்தனை வேலைங்க செய்யணும் ஒரு நாளைக்கு, 2 பேரும் சேர்ந்து 3 வேலை செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு 24 வேலையை 8 நாளில் முடிக்க முடியும். அதே மாதிரி ஏ வந்து பார்த்தீங்கன்னா 12 நாளில் முடிக்கிறார். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேலை செஞ்சாருன்னா 24 வேலையை 12 நாளில் முடிக்க முடியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ யாரை கேட்குறாங்க, நமக்கு பிஏ மட்டும் கேட்குறாங்க. ஏவுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 வேலைன்னு தெரியுங்க, ஏபி சேர்ந்தா 3 வேலைன்னு தெரியும். அப்போ பி எத்தனை வேலைங்க செய்வார், ஒரு வேலை தானே. அப்போ பியோட வேலையை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வகுத்துடணும். ஓகேவா, பியோட வேலை எவ்வளோங்க, 1. எதுக்காக நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஏ வந்து 2 செய்கிறாருங்க, ஏவும் பியும் சேர்ந்தா 3. அப்போ பி இது எவ்வளோ வரும், 1 தான் வரும். அப்போ அந்த ஒரு வேலையை அவர் செஞ்சுட்டு 24 வேலையை மொத்தமாக முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆக போகுது, அவருக்கு 24 ஆகும். 24 நாள் ஆகும். ஓகேவா, ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, நமக்கு 24ன்றது சரியான ஆன்சராக வரும். ஓகேவா, அடுத்த சம் பார்ப்போமா. அடுத்த சம் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மட்டும் அந்த வேலையை 24 நாட்களில் செய்து முடித்தால் பி மட்டும் தனியாக முடிக்க கேட்குறாங்க. போன சம் மாதிரி தாங்க இது. என்ன பண்ணுவோம், நம்ம காமனாக கிராஸில் 2 கோடு போடுவோமா, அப்புறம் மேலே பிரிச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏவோட வேலை எவ்வளோ நமக்கு, ஏவும் பியும் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஏவும் பியும் சேர்ந்து நமக்கு 20 நாள். அதை இங்கே வச்சுருவோம். இங்கே வந்து ஏவும் பியும் சேர்ந்து இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் தனியாக 24 நாள் செய்கிறாங்க. அப்போ இங்கே 24. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து பிரிக்கலாம். இது எப்படி பிரிக்கலாம் பாருங்கள், 6 நாங்க 24ன்னு போடலாமா, இங்கே வந்து பாருங்கள் 5 நாங்க 20ன்னு போடலாமா. இப்போ 2 இதுலையும் காமனாக இருக்கிறது எதுங்க, நமக்கு 4 காமனாக இருக்குது. அப்போ 4 எடுத்து சைடில் எழுதிருங்க. மீதி இருக்கிறது பாருங்கள், இந்த 5 6 எதுனா காமனாக இருக்கா, இருக்காது. அப்போ 2 என்ன பண்ணணும், அப்படியே பெருக்கிடணும். 5000 எவ்வளோங்க, 30. அதை வந்து இங்கே பெருக்கிக்கோங்க. இப்போ 2 பெருக்குனீங்கன்னா எவ்வளோங்க வரும், நமக்கு இங்கே 30 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 120ன்னு வருமா. இந்த 120ன்றது நமக்கு மொத்த வேலை, அதாவது எல்சிஎம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போது ஏவும் பியும் சேர்ந்து 20 நாளில் வேலை முடிக்கணுங்க. மொத்தமாக வந்து 120 வேலை இருக்குது. அவங்க எத்தனை வேலைங்க செய்யணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 வேலைன்னு செய்யணும். ஓகேவா, இப்போ 6 வேலைன்னு செஞ்சால் அவங்க மொத்த வேலையை முடிக்க முடியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போது இங்கே கொடுத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 24 நாளில் முடிக்கிறார். மொத்தமாக அவர்கிட்ட 120 வேலை இருக்குது. அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேலைன்னு செஞ்சால் 120 வேலையை 24 நாளில் முடிக்க முடியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ நமக்கு யாரை கேட்குறாங்க, பி மட்டும் தனியாக கேட்குறாங்களா, முன்ன போட்ட மாதிரி தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் தனியாக 5 இருக்குங்க, 5 செய்கிறாரு. ஏபி சேர்ந்தால் 6 வேலை செய்கிறாங்க. அப்போ பி இது எவ்வளோங்க, ஒரு வேலை தான் வரும். அப்போ அந்த ஒரு வேலையை எடுத்துகிட்டு வந்து மொத்த வேலையில் வகுத்துருங்க. அப்போ வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரப்போகுது, நமக்கு 120 நாளில் அவர் முடிப்பார், பி மட்டும் தனியாக. ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்கிறாரு. மொத்த வேலை 120 வேலை இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு 120 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்த சம் பார்ப்போமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார். இதே வேலையை பி தனியாக செய்தால் 45 நாட்களில் முடிப்பார் எனில் சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாருங்கள், முன்ன போட்ட மாதிரியே போடலாம். ஏபி சேர்ந்து எவ்வளோங்க, 15 நாள். நம்ம என்ன பண்ணுவோம், காமனா கிராஸில் 2 கோடு போடுவோம், மேலே ஒரு கோடு பிரிச்சுக்குவோம். இப்போ நமக்கு ஏபி சேர்ந்து எவ்வளோங்க, 15 நாள். அது இங்கே போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஏவும் ப்ளஸ் பியும். ஓகேவா, அடுத்தது பி மட்டும் தனியாக எவ்வளோங்க, 45 நாள். அப்போது இங்கே வந்து 45ன்னு இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 15 15ன்னு பிரிக்கலாங்க. இது வந்து 3 15 45ன்னு பிரிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நமக்கு 2 எதுங்க காமனாக இருக்குது, 15 காமனாக இருக்குது. அப்போ 15 இங்கே எழுதிக்குவோம். மீதிக்கிற அந்த 3ஐயும் 1 பெருக்கி போடுவோம். நமக்கு வரக்கூடியது அதே 45 தாங்க வரும். ஓகேவா, அதே 45. இந்த 45ன்றது நமக்கு என்னங்க, எல்சிஎம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 45 வேலையை 15 நாளில் ஏவும் பியும் சேர்ந்து முடிக்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ செய்யணும், ஒரு நாளைக்கு நமக்கு 3 வேலைன்னு செஞ்சாங்க அப்படின்னா மொத்தமாக முடிக்க முடியும். அதே மாதிரி ஏ மட்டும் யார் கொடுத்துங்கன்னா நமக்கு பி மட்டும் தனியாக கொடுத்துக்கிறாங்க இல்லையா. அப்போ இது வந்து பிங்க. இப்போ பி மட்டும் பார்த்தீங்கன்னா 45 வேலை இருக்குது, 45 நாளில் முடிக்கிறாரு. மொத்தமாக நமக்கு 45 வேலை இருக்குது. அப்படின்னா எவ்வளோ நாளுங்க முடிக்க, எவ்வளோ வேலைங்க செய்வார், ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்வார். ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். இப்போது இந்த ஒரு வேலை இங்கே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துங்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள். நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், பி வந்து ஒரு வேலை செய்கிறாருங்க. ஓகேவா, ஏவும் பியும் சேர்ந்து 2 வேலை செய்கிறாங்க. அப்போது ஏவோட வேலை எவ்வளோங்க வருது, இதில் பியோட ஒரு வேலையை கழிச்சிட்டிங்கன்னா ஏவுக்கு எவ்வளோங்க வரும், 2 வேலைன்னு வரும். கரெக்டாக இங்கே 2 கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஏவும் பி சேர்ந்து 3 வேலை, தப்பாக சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு டைம் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். பி வந்து ஒரு வேலை மட்டும்தான் செய்கிறாரு, ஏவும் பியும் சேர்ந்தால் 3 வேலை செய்கிறாங்க. அப்போ ஏவது மட்டும் எவ்வளோங்க, 2 வேலை. உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள்,
பி வந்து ஒரு வேலை தான் கொடுக்குறாரு, ஏ வந்து 2 வேலை கொடுக்குறாரு. அப்படின்னா யாருங்க திறமையானவங்க? பியை விட ஏ வந்து 2 மடங்கு திறமையானவங்க. கரெக்டுங்களா? அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். பிஏ விட ஏ வந்து 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். ஓகேவா? இப்போ பாருங்கள், பிஐ விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். ஏ ஆப்ஷனை பாருங்கள். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் குட் ஒர்க்மேன் ஆஸ் பி. ஓகே, அது கொஞ்சம் ஃபாண்ட் கிளியராக இல்லைங்க, அதனால் தெளிவாக படிக்க முடியல, கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. ஓகேவா? சரி, ரைட்டு. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கரெக்டாக நான் சொன்னது உங்களுக்கு புரியும் தானுங்க. ஏன்னா வந்து பி வந்து ஒரு வேலை தான் கொடுக்குறாரு, ஏ வந்து 2 வேலை கொடுக்குறாரு. அப்போது பியை விட ஏ வந்து 2 மடங்கு நல்ல திறமையான வேலைக்காரர். ஓகேவா? அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்த கேள்வியில், ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலையை முடித்து மொத்தமாக வந்து இவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. இதில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் தான் கொடுத்தாங்க, இந்த இடத்துல வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தை அவங்க எப்படி பிரிச்சுப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எப்படி போடலான்னு பாருங்கள். முன்ன போட்ட மாதிரியே தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோம்? காமனா நம்ம கிராஸில் 2 கோடு போட்டுக்குவோம், மேலே பிரிச்சுக்குவோம். ஓகே, அதிலே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஏ எவ்வளோ நாள் முடிக்கிறாரு? 20 நாள், அது இங்கே வச்சுக்கோங்க. பி எவ்வளோங்க? 30 நாள், அது இங்கே போட்டுக்கோங்க. காமனாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் பண்ண போகிறோம். அப்போ இது எப்படி வரும்? நமக்கு 3 × 10 வரும், இது 2 × 10 வரும். ரெண்டுத்துலையும் காமனாகிறது 10, சைடில் எழுதிக்கலாம். மீதி இருக்கிற 2 3 பேருக்குன்னா 6, அதுங்க சைடில் எழுதிக்கலாம். மொத்தமாக ஒருத்தர் நமக்கு 60ன்னு வரும். இந்த 60ன்றது எல்சிஎம். இப்போது அந்த 60 வேலை 20 நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யணுங்க ஏன்றவர். அதே மாதிரி 60 வேலையை 30 நாளில் முடிக்கணும்னா பி வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யணுங்க. மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ பங்குங்க வேலை வருது? அவங்க 2 பேர் சேர்ந்து மொத்தமாக 5 பங்கு வேலை வருது. கரெக்டுங்களா? 5 பங்கு வேலை இருக்குது 2 பேருக்கும். அவங்களுக்கு எவ்வளோங்க அமௌண்ட் கொடுத்தாங்க? 600 ரூபா கொடுத்துங்கிறாங்களா? இப்போது 2 பேர் சேர்ந்து 5 பங்கு வேலை கொடுக்குறாங்க. 5 பங்குன்றது நம்ம 5x எடுத்துக்கோங்க. 5xன்றது நமக்கு எவ்வளோங்க? அவங்களுக்கு எவ்வளோங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க? 600 ரூபா கொடுக்குறாங்களா? அந்த 600 இங்கே போட்டுக்கோங்க. அப்போ ஒரு பங்குக்கு எவ்வளோங்க வரும்? 5 பங்குக்கு 600 ரூபா. அப்போ ஒரு பங்குக்கு எவ்வளோ வரும்? இதை வந்து நீங்கள் 5ஆல் அடிச்சிடணும். ஓகேவா? அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரப்போகுது நமக்கு? 1 5 5 மீதி 1 நமக்கு 2 5 10 120. அதாவது எக்ஸ் வந்து நமக்கு 120ன்னு கிடைக்குங்க. இப்போ இந்த 120 எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இது பாருங்கள், இந்த பங்கு இருக்குது பாருங்கள், அது கூட பெருக்கணும். இப்போ 3 120 எவ்வளோங்க? நமக்கு 360. 2 120 எவ்வளோங்க? நமக்கு 240. இப்போ பாருங்கள், நமக்கு ஏவுக்கு வந்து 360 ரூபா, பிக்கு வந்து 240 ரூபா. ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஏவுக்கு 360, பிக்கு 240. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை வந்து 15 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலைக்கு வந்து 1500 ரூபாய் சம்பளமாக வாங்கிக்கிறாங்க. அப்போ அதை அவங்க எப்படி பிரிச்சுப்பாங்க? ஓகேவா? முன்ன போட்டு அதே சமமாக இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நான் காமனாக கிராஸில் 2 கோடு போடுவோம், மேலே பிரிச்சுக்குவோம். இப்போ ஏவுக்கு வந்து 10 நாளுங்க, பிக்கு வந்து 15 நாள். ஓகேவா? இது வந்து பி, இது வந்து ஏ. இப்போ நமக்கு காமனாக எல்சிஎம் தான் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம 3 × 5ன்னு பிரிக்கலாம், இதை வந்து 2 × 5ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது 5. அந்த 5 இங்கே சைடில் எழுதிக்கோங்க. இந்த 2 3 பெருக்கி இங்கே போட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு 5000 எவ்வளோங்க? 30. அந்த 30ன்றது நமக்கு மொத்த வேலை. ஓகேவா? இப்போ இந்த மொத்த வேலையை நமக்கு 30 இருக்குது. ஏ வந்து 10 நாளில் முடிக்கணும். அப்போ அவர் எவ்வளோங்க செய்யணும்? ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சால் முடிக்க முடியும். அதே மாதிரி பி வந்து 15 நாளில் முடிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு நாளைக்கு 2 வேலை செஞ்சால் முடிக்க முடியும். ஓகேவா? இப்போ நமக்கு அவங்களுக்கு எவ்வளோங்க அமௌண்ட் கொடுத்துங்கிறாங்க? 1500 ரூபா கொடுத்துங்கிறாங்க. இங்கே எத்தனை பங்கு வேலை வருது? சென்டரில் உங்களுக்கு 5 பங்கு வேலை இருக்குது. அப்போ 5 பங்கு வேலைக்கு அவங்களுக்கு வந்து 1500 ரூபா வாங்கிக்கிறாங்க. அப்படி தானே? இப்போ 5x = 1500ங்க, 1500. அப்போ ஒரு எக்ஸ் எவ்வளோங்க? நமக்கு 300 ரூபான்னு வரும். கரெக்டாக? இப்போ இந்த 300 ரூபாவை எடுத்துன்னு போயிட்டு இந்த 3 கூட பெருக்கிக்கோங்க, இந்த 2 கூட பெருக்கிக்கோங்க. அப்போ ஏவுக்கு எவ்வளோங்க வரும்? ஏவுக்கு 900 ரூபான்னு வரும், பிக்கு 600 ரூபான்னு வரும். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்கள் நமக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு. ஏவுக்கு 900, பிக்கு 600 ரூபா. ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எக்ஸ் ஒரு வேலையை 18 நாட்கள்லையும் ஒய் ஒரு வேலையை 24 நாட்களையும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலையை செய்து 42,000 சம்பளமாக வாங்கிக்கிறாங்க. அப்படின்னா ஒய்க்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஸில் 2 கோடு போட போகிறோம், கிராஸாக மேலே பிரிக்க போகிறோம். நமக்கு எக்ஸுக்கு எவ்வளோங்க? 18, அது எங்கே போட்டுக்கோங்க. ஒய்க்கு எவ்வளோங்க? 24, அது எங்கே போட்டுக்கோங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். இது 6 நாங்க 24 வருமா? இது வந்து நமக்கு 3 6 18ன்னு வருமா? இப்போ ரெண்டுலையும் காமனாக எதுங்க இருக்குது? நமக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? 6 தனியாக எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ரெண்டுலையும் காமனாக தாங்க நம்ம எடுக்கணும். அதனால தான் சொல்ல வரேன். இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. 2 பேருக்கு எவ்வளோ வரும்? நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஓகேவா? அந்த 12 இங்கே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2ஐயும் பெருக்க போகிறோம். எப்படி பெருக்கலான்னு பாருங்கள். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த 12 10 + 2ன்னு பிரிச்சுக்கோங்க. 10 + 2ன்னு பிரிச்சுக்கோங்க. இப்போ போய் பெருக்குங்க. நமக்கு எவ்வளோ வரும்? அது 5 எவ்வளோங்க? 60. அப்புறம் 2 12. அப்போ அந்த 12 கீழே போட்டு கூட்டிக்கோங்க. கூட்டினா எவ்வளோ வருது? நமக்கு 72. இந்த 72ன்றது நமக்கு மொத்த வேலை. அதை கொண்டு வந்து மேலே வச்சுக்கோங்க. ஓகேவா?
இப்போ 72 வேலை இருக்குங்க. இந்த 72 வேலையை ஏ வந்து 18 நாளில் முடிக்கணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யணும். ஓகேவா? உங்களுக்கு அது பெருக்க வரல அப்படின்னா இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இது எவ்வளோங்க இருக்குது, நமக்கு 20 பக்கம் இருக்கா, 20 விட 2 கம்மியாக இருக்குது. அப்போனா இது இங்கே 8 இருக்குது இல்லையா, 8 வந்து நீங்கள் எத்தனை டைம் பெருக்கணும் உங்களுக்கு லாஸ்ட்டில் 2 முடியும்னு பாருங்கள். நீங்கள் அப்படி வச்சு கூட கெஸ் பண்ணி போடலாம். ஓகேவா? அதுக்காக தான் நான் சொல்லுறேன், டக்குன்னு நான் முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 24 இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 டைம் செய்கிற மாதிரி வருங்க. ஓகேவா? அதாவது பி வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சால் இந்த 72 வேலையை 24 நாளில் முடிக்க முடியும். ஓகேவா? அப்போ மொத்தமாக எவ்வளோ பங்குங்க வேலை வருது, நம்ம 2 பேருக்கு சேர்ந்து 7 பங்கு வருது. கரெக்டாக? இப்போ 7 பங்குக்கு அவங்க எவ்வளோ வாங்குறாங்க, 42,000 வாங்குறாங்க. கரெக்டாக? இப்போ அந்த 42,000 இங்கே இருக்குங்க, 42,000. இப்போது 7 பங்கு அவ்வளோங்க. அப்போ ஒரு பங்குக்கு எவ்வளோங்க வரும், அப்படியே அடிச்சிருங்க. எவ்வளோங்க, நமக்கு IL 35, 6 7 42, 6 மீதி 3 ஜீரோ அப்படி சேர்த்திக்கோங்க. இப்போது இந்த 6,000 எடுத்துன்னு போயிட்டு அவங்களோட பங்கு எங்கெங்கே இருக்குது, முதல்ல இருக்கிறது 4ன்னு இருக்குது, அடுத்து 3ன்னு இருக்கா. அப்போ 4,000 எவ்வளோங்க, நமக்கு 24. அப்போ 24,000ன்றது நமக்கு எக்ஸுக்கு போகுங்க. ஒய்க்கு எவ்வளோ போகும், 3 18,000 போகும். ஓகேவா? இப்போ போய் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு இப்போ யாருக்கு கேட்டாங்க, நமக்கு ஒய்க்கு தான் கேட்டாங்க. கரெக்டாக? இப்போ ஒய்க்கு நம்ம எவ்வளோங்க போட்டு வச்சுருக்கிறோம், ஒய்க்கு 18,000 பார்த்து வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஆப்ஷன் வந்து கரெக்டாக தாங்க வரும், நமக்கு 18. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் சம்மு கொண்டாந்து கொடுத்துருக்கேங்க. அடுத்து இன்னும் ஒரு சில மாடல்லாம் இருக்குது, முக்கியமான மாடல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன் அடுத்த வீடியோவில். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட் எடுத்து நம்ம என்ன மாதிரி மெத்தட் போடுறோமோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே ஒரே மாதிரி மெத்தட் தாங்க அப்ளை பண்ண போகிறோம். ஏதாச்சும் ஒரு சில கான்செப்ட் வந்து சின்னதாக மாறுமே தவிர நம்ம எல்லாத்தையுமே ஒரே மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்த வீடியோவுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்காக வெயிட் பண்ணி நான் நம்புகிறேன். ஓகேவா? நன்றிங்க.